உங்க சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்ம கிட்ட கிடைக்குது. நீங்க கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரேஷன்ல வாங்குற கோதுமையை வச்சு தான் ஒரு ரெசிபி பண்ண போறோம். நார்மலா நம்ம கோதுமை தோசை ஊற்றுவோம். இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டான அந்த கோதுமை தோசையை ஊற்ற போறோம். இது வந்து எப்படி பக்குவப்படுத்தி நல்லா வந்து அரைச்சி அதுலேருந்து ரவை எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வீட்டு சமையலில் போட்டிருக்கேன். கண்டிப்பாக போய் பாருங்க. அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம டக்குன்னு சில ரெசிபிகள் எல்லாமே பண்ணலாம். இன்றைக்கி அந்த மாவுலேருந்து ஜலிச்ச ரவையை வச்சு தான் கோதுமை தோசை ஊற்ற போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். கோதுமை மாவை இந்த மாதிரி ரவை மாதிரி அரைச்சி ஜலிச்சு வச்சுருக்கேன். இது எப்படி பண்ணேன் அப்படின்னாக்கா, நம்ம கோதுமையை நல்லா கழுவி காய வச்சு ரவையாக உடைச்சிட்டு வந்து அதில் பெரிய ரவை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நடுப்புற உள்ள ரவையை எடுத்து வச்சுட்டு இது வந்து நைஸ் ரவை. இதை கொட்டிப்போம். ஒரு பவுல் அளவுக்கு கோதுமை நைஸ் ரவை கொட்டியிருக்கேன். அரை கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம், அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம், ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி. இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா நம்ம தோசை மாவு பதத்துக்கு தான் இதை கலக்கிக்கணும். நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கோங்க. இதில் ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் திருவினது சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். இது ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து கோதுமை ரவை இருக்குது இல்லைங்களா, அதனால் கொஞ்ச நேரம் ஊறட்டும். இப்போ கல் நல்லா காஞ்சிச்சு, தோசை கல் நல்லா கொஞ்சம் எண்ணெய் தடவிடலாம். இப்போ நம்ம கோதுமை தோசையை ஊற்றிக்கலாம். லைட்டாக இப்போது எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் மேலே. நல்ல ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா மொறுன்னு இருக்கும். நல்லா வந்து இந்த கோதுமை தோசை மொறுன்னு இருக்குது. அருமையாக நல்லா மொறுன்னு ஒரு கோதுமை தோசை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான கோதுமை தோசை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் கிடையாது, நான் யூடியூப் ஆரம்பிக்கும் போது முதல் இந்த கோதுமை தோசை தான் ஊற்றிருப்பேன். அந்த வீடியோவும் இருக்குது, போய் பாருங்கள். இது டிஃப்ரெண்ட்டாக நம்ம ரவை வச்சு ஒரு தோசை பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.